எப்போதுமே ஒரே மாதிரிலாம் யோசிக்க கூடாதுங்க. இங்க ஒருத்தர் ஒருங்கிணைந்த விவசாயத்துல வருஷம் முழுக்க பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்திலே கூட இருக்கிறது. சற்று முன்னதாக பிரதமர் மோடி உரையாற்றிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவது, பொதுவான செயல் திட்டத்தை வகுப்பது ஆகியவை தொடர்பாக மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ், அதே போல திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, கனிமொழி, மதிமுக எம்பி வைகோ உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தொடரை பொறுத்தவரை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அவையிலே என்ன மாதிரியான விஷயங்களை எழுப்புவது, எந்த பிரச்சனையை முன்வைப்பது, ஒரு பொதுவான செயல் திட்டத்தை வகுப்பது ஆகியவை தொடர்பாக அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இன்று அவை கூடுகின்ற போது இந்த அதானி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அவையிலே எழுப்ப முடிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அவையில் கூட்டாக முழக்கங்களை எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா குறித்து அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில். ஆனால் அதில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு இன்னும் கூடுதல் கால அவகாசம் தேவை என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இன்னும் விரிவாக விவாதங்களையும் கருத்துக்களையும் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. எனவே கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இது தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்தும் தங்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறார்கள். இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு இந்த குழுவுக்கு கூடுதல் கால அவகாசம் தேவை என்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கவில்லை. அதற்கு பதிலாக மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுப்ரியா சூலே, அதே போல ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்று ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.